திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 452. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 69. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தில் 71வது திருப்பாடல் முதல் 80வது திருப்பாடல் வரை இருக்கின்ற 10 திருப்பாடல்கள் அடங்கிய பகுதி ஆனந்தத்து அழுந்தல். இது திருச்சதகத்தின் 8வது பகுதி. ஆனந்தத்து அழுந்தல் என்று இந்த பகுதிக்கு தலைப்பு இட்டனர் நம் முன்னோர்கள். பெற்றோர் பயன் போல பெறக் கிடைத்ததில்லை என பேரின்ப வாக்கு கொடுக்கும் சிவசக்தி அனுபூதி என்று இதற்கு விளக்கம் அருளுகின்றார் காளி தாண்டவராய சுவாமிகள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 71. புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு போன நோக்கினாய் புணர்ப்பதன்று இதன்ற போது நின்னொடென்னொடென்னைதாம் புணர்ப்பதாக அன்றுதாக அன்பு நின் கழல் கணை புணர்ப்பதாக அம்கனாள புங்கமான போகமே. தேவரீர் திருவடியில் அனாதியே பிரிப்பின்றி அபேதமாய் நின்றும் மல வாசம் போன்று ஈசன் அடி என்பது அறியாது கிடந்த என்னை திருவருள் இறங்கி பிரித்து அருமை காட்டி கூட்டுவதாக திருவருள் நோக்கம் செய்தாய். அப்பிரிவை அடியேன் பக்குவ குறைச்சலினால் பிரிவிலாமையை காட்ட வந்ததல்லோ என கொள்ளாது ஈசன் அடியில் இருக்கையிலே ஈசன் அடி தேடி வேறு எனக் கருதி நின்றேன். அவை அடியேன் அறியாமை ஆதலால் திருவுள்ளம் இறங்கி பிரியாமையும் பிரிவொன்றாதலும் பிரியற்றறியாமையும் ஒருங்கே ஓர் மொழி அருளி திருவடியில் அன்பு உள்ளவனாக்க கருணை வைத்து பழைய செல்வனடியில் சேர்ப்பதே திருவடி ஞான சிவானுபூதிக அபேத அத்வைத அன்பு இன்பமான சித்தாந்தமென அருளியதை குரு சம்பிரதாய உபதேச அனுபூதியாக இவ்வாறு அருளுகின்றார் அடிகள் பெருமான். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 72. போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக நின்கழல் இணையல் ஆதிலேன நெம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சியஞ்சலிக்கணே ஆகவென்கை கண்கடாரை யாரதாக வையனே. சுவாமி, தேவரீர் திருவடிஞான பரமுக்தியின்றி ஸ்வர்கபோக பதமுக்தி இன்பம் அடியேன் விரும்புவதில்லை. வேண்டும் வரம் விண்ணப்பம் என்பது தங்கள் திருவடியை எக்காலமும் பிரியாமையாக அத்வைத அன்பாக எனது உள்ளத்திலே எழுந்தருளி ஆத்மநாயகனாகி முற்பிரிவும் இனி பிரியாமையும் கண்டு தேகம் பரவசத்தால் புலங்காகிதமுற்று விம்மல் தழுதழுப்பு உள்ளவனாய் ஆனந்த பாஷ்பம் இரு கண்ணீரும் அடைக்கும் தாழ் இல்லாததால் ஆறுபோல் புரண்டோடும் வண்ணம் குஞ்சித பாதத்தின் கீழ் கும்பிட்டு தட்டமிட்டிருப்ப அடைக்கலமாக வைத்து பாதுகாப்பதே அடியேனுக்கு தாங்கள் அருளும் வரமாக அமைய வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 73. ஐய நின்ன தல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய்கலந்த தல்லதில்லை பொய்மையேன நெம்பிரான் மைக்கலந்த கண்ணிபங்க வந்து நின் கழற்கணை மெய்கலந்த அன்பரன்பெனக்குமாக வேண்டுமே. மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே அன்றி அறியேனே. ஒருவன் வைத்த நிதி கவரும் வஞ்சன் போல பொய் உண்மை கருதி இருப்பதானேன். எம்பிரானே, இமைப்படிந்த கண்ணிபங்கனே, தேவரீர் திருவடியில் சத்தியபோத சரங்கு சித்த அந்நிய அபேத அன்புள்ள அடியார் பெறும் அன்பே அடியேனும் வேண்டுகின்றேன். அவை கருணை செய்ய வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 74. வேண்டுனின் கழற்க நம்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை யாவவென்றருளினி பூண்டு கொண்டு அடியேனேனும் போற்றி போற்றி என்றுமென்று மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. பெருமானே, அடியேன் வேண்டுவது தங்கள் திருவடிக்கு அன்பு தவிர வேறு ஒன்றுமில்லை. கருணை செய்து என் மலபோத பொய்யை கெடுத்து அருள் இன்பமாக நாயான என்னை அருளாக்கி திருவடியில் சேர்த்த நாதனே, அடிமை அடியேன் எக்காலமும். எனவே
அடிமையை ரட்சிக்க வேண்டும். இதன்றியும் இந்த ஜகத்தில் பிறப்பு இறப்பு உள்ளவனாய் வந்தாலும் இரவாத பேரின்பம் பெறும் அடிமைப்பணி செய்ய அருள் செய்ய வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 75. வணங்கு நின்னை மண்ணும் விண்ணும் வேத நான்கும் ஓலமிட்டுணங்கு நின்னை எய்தலுற்று மற்றொருண்மை இன்மையின் வணங்கியாம் விடேங்களென்ன வந்து நின்றருளுதல் கிணங்கு கொங்கை மங்கை பங்க வெண்கலோ நினைப்பதே. தேவரீர் திருவடியை வானில் உள்ள நாராயணன் முதலியோரும் மண்ணில் உள்ள மனு முதலியோரும் 4 வேதமும் வணங்கியும் கூப்பிட்டும் காணாது வாடி மயங்கி நிற்ப அடியேன் எளிதாகவே திருவடி ஞானம் பெற்றமையால் வேறு உண்மை இல்லாததால் அடிமைப்பணி விடாது நிற்ப எனது உயிர்க்கு இறங்கி அனுக்கிரகம் செய்ய வேண்டும். முதிரா இளமுலை பாவையுடன் கலந்தருளும் அர்த்தநாரீஸ்வரனே, திருவருள் அல்லாது நினைப்பது எவ்வண்ணம்? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 76. நினைப்பதாவ சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவே கேட்பவே அனைத்துலகும் ஆயனின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனைத்தெனைத்த தெப்புறத்த தெந்தை பாத மெய்தவே. தேவரீர் திருவருட்பெருமை அடியேன் சிந்திக்க மனத்துக்கு எட்டாதே. பெரியார்பால் கேட்ப தினையளவும் அன்பு கூடவில்லையே. எவ்வகை அந்த அன்பை நான் பெறுவேன்? அகண்டாகார சச்சிதானந்த பொருளாய் நின்றும் பஞ்ச இந்திரிய புலன் உள் தரிசனம் இல்லையே. ஆனதால் எங்கன் இருந்தென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் எனது அப்பனே தங்களது ஸ்ரீபாதம் பெறுவதற்கு. எனவே எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் செய்யும் நாதனே போற்றி போற்றி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 77. எய்தலாவதென்று நின்ன எம்பிரானி வஞ்சனேர் குய்தலாவதுண்கணன்றி மற்றொருண்மை இன்மையிர் பைதலாவதென்று பாதுகாத்திரங்கு பாவியேர் கீதலாது நின்கள் நேரும் வண்ணமில்லை ஈசனே. தேவரீர் திருவடி பெறுவது எனது ஆன்ம ரட்சகரே எக்காலம். தேவரீரை அல்லது பொய் உண்மையனை ரட்சிப்பதற்கு வேறொரு கடவுளரும் உளரோ? அத்தேவர்கள் உண்மை கொள்வேனோ? ஆதலால் திருவடிக்கு அன்பு செய்ய அறிவில்லாதவனை ஆண்டவனே ரட்சிக்க இறங்கவே வேண்டும். அப்படி கருணை செய்யாவிட்டால் அடியேனுக்கு எவ்வகை சுதந்திரம் உண்டு? யாதொன்றும் காணேன் ஈசனே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 78. ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேனோர் பேதமின்மை பேதையேன நெம்பிரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலாவோர் நின்னலால் தேசனேயோர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே. நாதனே, தேவரீரை உள் என்றும் புறம் என்றும் இரண்டிடத்தும் வியாபகப் பொருள் என்றும் வாசகத்தால் அளவளாவின பேதைமை உடையன் ஆதலால் எனது ஆத்மநாதன் அவை கண்டு எல்லா ஜென்மத்துக்கும் கடையன் இவன் எவ்வகை இவன் திருவடி சேர்வான் என்று தாங்களே என்மேல் இரக்கம் கொண்டு அடிமை காட்டிய நிஷ்கள சிவன் ஆவீர்கள். தேஜோ ரூபனே, வேறொரு தெய்வம் உண்டு என்று நான் உட்கொள்ள மாட்டேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 79. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான கால நின்னை எய்திடாத மூர்கனேன் வெந்தையாவிழிந்திலேன் உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்தையாய நின்னை இன்ன மெய்தலுற்றிருப்பனே. தேவரீர் திருவடியை சிவஞானத்தால் சிந்தித்து அருட்பணி அங்கத்தால் செய்து திருத்தொண்டின் பெருமையை பெரியோர்பால் கேட்டபடியே துதித்து ஐம்பொறியான புலன்களை ஸ்ரீபாதத்தில் செலுத்தி இவ்வகை செய்யாமல் அனாதியே இவ்வகை ஒன்றும் தெரியாத மூடனான நான் அக்னியிலே தகனப்பட்டேன் அல்லேன். குருவே, கீழே விழுந்தேன் அல்லேன். எனது உள்ளம் வெட்கி ஒருவருடன் சொல்லாது நின்றேன். எனதப்பனே, இன்னமும் திருவடி பெற நினைந்திருந்தேன். எனவே துணியாது துணிந்த கருத்து என நொந்தேன் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 80.
இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதாட் கருப்புமட்டு வாய்மடுத்த நெக்கலந்து போகவும் நெருப்புமுண்டி யானுமுண்டி ருந்ததுண்டதாயினும் விருப்புமுண்டு நின்க நென்பதென்ன விச்சையே. திணிந்த இரும்பு போன்ற பொய்மை உடையேனை அடிமை கொண்டதன்றையும் தேவரீர் திருவருளானது கரும்பின் ரசமென வாயில் கலப்ப அந்த ரசம் சுவைப்பித்தால் கசந்தது போல உட்கொள்ளாத என்னை பிரியவே அவனைக் கண்டும் அவ்விடத்தில் அக்னியும் அடியேனும் இருந்தேனே. இவ்வகை துணிவு உடையவன் நான் தேவரீர் திருவடியில் ஆசையுற்றேன் என்ற வித்தைக்கு நான் என் சொல்வேன் பெருமானே. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திருச்சதகத்தின் மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.